எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். நான் என்னோடய யூஎஸ் போன அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்கேங்க. அவ்வளவு அனுபவங்களையும் உங்களுக்கு அனுப்ப முடியாவிட்டாலும் முக்கியமான அனுபவங்களை உங்களுக்கு அனுப்புவதில் நான் மிகவும் ஆர்வமுடையவனாக இருக்கின்றேன். நான் பலமுறை ஏற்கனவே அமெரிக்கா சென்றிருந்தாலும் கூட இந்த முறை அமெரிக்க பயணமானது சற்று விரிவடைந்து விட்டது. அதாவது சியாட்டல் போயிட்டு சியாட்டல்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்புறம் லாஸ் வெகாஸ், இந்த மாதிரி பக்கத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோ, இந்த மாதிரி பயணம் விரிவடைந்ததுனால அனுபவங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. பலமுறை அமெரிக்கா சென்றிருந்தும் கூட எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வாய்த்ததில்லை. அமெரிக்கர்களுடைய பார்ன் அண்ட் பிராட் அப் அமெரிக்கன்ஸ், அமெரிக்க சிட்டிசன்களோட அவங்களோட நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சதுங்க. தெய்வாம்சம் பொருந்திய பல வகையான அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தன. ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த தொடரில் எனக்கு கொடி பகவான் கொடுத்த ஞான பரிசு, அந்த ஞான வள்ளல் ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமியின் ஒரு அதிசய லீலையை பற்றி சிறிது தியானிக்கலாம். காஞ்சிபுரத்தில் என்னோட நண்பர் ஒருத்தருங்க, சந்திரசேகர்னு பேர். சந்திரசேகர்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் சந்திரனுடைய நல்ல குணாதிசயங்களையெல்லாம் கொண்டவருங்க. சந்திரனோட குணாதிசயங்கள் மட்டும் இல்லைங்க, சூரியனோட குணாதிசயங்களையும் கொண்டவருங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்னுடைய நண்பர். அவர் எனக்கு பல தடவை நானும் அவரும் நமது மூட்டை சாமியோட மகிமைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போங்க. ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மூட்டை சாமி நேரடியாக தரிசித்து பல அனுபவங்களை பெற்றவன். அவர் நேரடியாக தரிசிக்கிறதுனாலும் கூட சமீபத்தில் அவர் பலவிதமான தரிசனங்கள் செய்து அந்த பௌதிக நிலை அல்லாமல் அந்த அருவ நிலையான பௌதிக நிலையில் மூட்டை சுவாமியை தரிசனம் செய்து பல அனுபவங்களை பெற்றார். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாருங்க, என்னோட வாழ்க்கையில் சில பகுதிகள் அதாவது சில சம்பவங்கள் இருள் நிறைந்துதான் இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. நான் சொன்னேன், சந்திரசேகர் கவலைப்படாதீங்க, உங்கள் இருளெல்லாம் அந்த அம்மையப்பனால் அருளாக மாறும். அந்த அம்மையப்பனின் அருள் கிடைக்கும், அந்த இருள் விலகி அருளாகும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மூட்டை சுவாமியை நல்லா தியானிச்சுட்டு ரொம்ப பயபக்தியோடு இருந்தாருங்க. அப்புறம் சில நாள் கழிச்சு என்கிட்ட சொன்னார், ராமநாதன் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே இருளெல்லாம் அருள் ஆகுது அப்படின்னாரு. அதை நான் சொன்னேன், நீங்கள் பாருங்கள், மூட்டை பகவான் நீங்கள் தியானிக்க உங்களுக்கு அருள் கூட்டிகிட்டே வருங்க. அந்த உங்களுடைய இருள் விலகி அருளாகி நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவீர்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அவர் நல்ல வசதியாக தான் இருக்கார், இருந்தாலும் சில இருந்த பகுதிகள் பிரகாசமாக மாறி வெளிச்சத்துக்கு வந்தன. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு விட்டார். அதை அவர்கிட்ட சொல்லி மகிழ்ந்தாருங்க. அப்புறம் மறுநாள் அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க. அன்னைக்கு நைட்டு விடிகாலம்புற அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க. அவர்
மறுநாள் எனக்கு அந்த அவரே பேசி அந்த அனுபவத்தை அவரால் அதிகம் பேச முடியல, அவர் உணர்ச்சி வசப்பட்டதுனால. அதனால் ஒரு 1.5 நிமிஷம் பேசி அவரே அந்த அனுபவத்தை எனக்கு அனுப்பிச்சாருங்க. அந்த அனுபவத்தை பாருங்கள். அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த அந்த செயலை உருவகப்படுத்தி மூட்டை பகவான் கொடுத்த காட்சியை பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ சித்தர்கள் பார்த்தோம், ஆனால் கணக்கப்பட்ட சித்திரம் மாதிரி ஒரு அற்புதமான சித்தர் நம்ம பார்த்ததே இல்லை. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். ஒரு நாள் காலையில் 6:30 மணி அளவு இருக்கும். என் கணவர் வராரு. ஒரு மிகவும் பழமையான கோவில். அந்த கோவில் ஒரே இருட்டாக இருக்குது. தூசு தும்மு அதிகமாக இருக்குது. இருட்டான கோவிலில் வெளிச்சம் அப்படியே வருது. அங்கே இருக்கிற சாமி சிலைங்கள்லாம் தெரியுது அழகாக. அந்த வெளிச்சம் அப்படியே போகுது ஒரு இடத்துக்கு, போயிட்டு வெளியே அப்படியே வருது. அங்கே பார்த்தா பச்சை உடையில் நம்ம கணக்கப்பட்டி சித்தர் உட்கார்ந்துருக்காரு. அவங்க பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டி, அதாவது அவர் பாஷையில் மாரியம்மான்னு சொல்லுவார். அவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரு அக்னி ஜுவாலை அது அப்படியே எரியுது. அந்த கனவு எனக்கு அப்படியே காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து அப்புறம் அந்த கனவு அப்படியே மறைஞ்சு போச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த பூமியில் இப்போ அவர் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு உலகத்தில் அவர் இருக்கார். அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த விடிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ண முடியலன்னா கூட, தியானம் பண்ணால் நல்லது, தியானம் பண்ண முடியலனாலும் சாண்டிங் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறப்ப அந்த பிரம்ம முகூர்த்த பலன் மூட்டை சுவாமியோட அருளால் இன்னும் ஜாஸ்தியாகுங்க. அது அந்த மூட்டை பகவானோட அருளை அந்த பிரம்ம முகூர்த்த சமயத்தில் நம்ம கணக்கில் அடக்க முடியாதுங்க. அது மூட்டை பகவானோட அருள் அந்த பிரம்ம முகூர்த்த சமயத்தில் பயங்கரமான ரொம்ப மிகப்பெரிய அருளாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. நீங்களும் அதை கடைப்பிடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்களா, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு விட்டீர்கள் அப்படின்னாங்க. அதனால் எல்லாம் வல்ல நமது மூட்டை பகவான் அந்த ஞானேஸ்வரன் எனது ஞான பரிசு, கோடி பகவானால் எனக்கு கிடைத்த அந்த ஞான பரிசு. அவரை நினைத்து தியானம் செய்தோமையானால், தியானம் என்றால் நீங்கள் என்னமோ ஏதோன்னு நினைக்க வேண்டாங்க. சாண்டிங் பண்ணலாம், ஒரு சங்கல்பம் பண்ணலாம், ஒரு ப்ரேயர் பண்ணலாம். அந்த ப்ரேயர், அந்த சங்கல்பம் நாளடைவில் அது உங்களுக்கு அதோட உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு போகுங்க. அந்த வளர்ச்சிக்கு போகிறப்ப அதில் பலவிதமான அம்சங்கள் அதில் ஒன்று சேரும். அதாவது ப்ரேயர், சாண்டிங், தியானம், பிரார்த்தனை எல்லாமே ஒன்று தாங்க. எதையுமே பிரிக்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் ஒவ்வொன்றும் அளவு கூடும். அந்தந்த ஸ்டேஜில் முன்னேறப்ப அந்தந்த அளவு கூடுங்க. அவருக்கு அந்த உன்னதமான நிலையை அவர் அந்த சந்திரசேகர் என்னுடைய நண்பர் அனுபவித்ததனால் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டார். நாம் எல்லோருமே அந்த மூட்டை பகவானை சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தோமையானால் நாமும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவோம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.